இப்போ வந்து பெண்களுக்கு சுமூகமா இருக்கிற மாதிரி நிறைய சட்டங்கள்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆயாச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற ஒரு சிச்சுவேஷன்லயே இருந்துருவாங்க. பட் பெண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸ்போஷர் குடுத்து, பெண்கள் வெளி வந்ததுனால தான் இந்த மாதிரியான இப்போ நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனைக்கு காரணமா இருக்கா, இல்ல இந்த மாதிரி சட்டங்கள் வர்றதுக்கான காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கரெக்ட். காந்திஜிக்கே வந்து தில்லையாடி வள்ளிமையை தான் வந்து முன்னுதாரணம்னு எழுதியிருக்காரு. 8 வயதான நம்ம தில்லையாடி இல்லை. ஸோ பெண்கள் பூட்டி வைக்கப்பட்டால் பூட்டி வைக்க இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய சதி. திருப்பி ஜான்சி ராணி எந்த ஏரியாவில் வேணாலும் நீங்கள் போகலாம். மீராபாய், ஆண்டாள், இல்லை நம்புறவங்க நம்பலாம். இல்லை நான் கண் முன்னாடியே வரலாற்று விஜயலட்சுமி பண்டிட் இருந்திருக்காங்க, சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க, முத்துலட்சுமி ரெட்டி இருந்திருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் முக்காவாசி வந்து பெண்கள், முக்கியமாக சொல்ல போகணுன்னா. ஸோ இவங்களோட இதெல்லாம் வந்து மறைக்கடிக்கப்பட்டு இது வந்து திருப்பி 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 ஒரே விஷயத்த ஒரு 10 தடவை சொன்னோன்னா அது உண்மையாயிடும். இந்த மாதிரி ஒரு காரணங்களே தப்பு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எதிரான வன்முறைகளும் இருக்கு. ஸோ இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியை ஒரு பையனை வந்து செவுத்துல முட்டி அந்த பையன் அப்பயே செத்து போயிட்டார். இந்த மாதிரி 1000 காரணங்கள் 1000 விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு இந்த மாதர் அமைப்புகளும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் எல்லாமே ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சதி. குற்றம் சாட்டணும்னு போனோம்னா இவங்களுக்கு என்ன பின்னணிங்கிறது மிகப்பெரிய ஆராய வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இப்போ என்ன கேட்கறோம் அப்படின்னா, பெண்கள் வாரியம் இருக்கிற மாதிரி ஆண்கள் நல வாரியமும் இருந்தால் தான் இந்த விஷயம்லாம் வெளியில வரும்னே. ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்க ஆதாரம் கேட்பீங்க, கரெக்டுங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பண நிதி வெளிநாட்டுன்னு வருதுன்னு சொன்னா நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் நான் குற்றம் சாட்ட முடியாது. இதுக்கே வந்து ஆண்கள் நல வாரியம் இருந்தால் தான் பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்போ இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, சண்டை வந்துச்சு, ஏதாவது கோர்ட்டுக்கு போகிற அந்த மாதிரினா ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். சரி, அந்த காலத்தில் அந்த சட்டம் இருந்ததுன்னா அப்போ வந்து ஆண்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், அவங்க வீட்டில் இருந்தாங்க, இது கொடுக்கலான்ற ஒரு விஷயம் நம்ம லாஜிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, இவங்கள விட இவங்க 50,000 ரூபாய் அதிகமாகவும் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் பிரச்சனை வந்தால் ஏன் ஆண்கள் மட்டும் கொடுக்கணும்? இதை கேட்க வேண்டியது வந்து நீதிபதிகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். ஓகே, எவிடன்ஸோட, சாட்சிகளோட ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கேஸ்ல கூட ஆண்களுக்கு ஜீவனாம்சம் என்பது கொடுக்கப்படவில்லை. அதை கேட்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து பெட்டிஷன்லயே போட்டாங்க, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அவனா நீ ஆம்பளை, இதுலயே இருக்கு, ரெக்கார்ட்லயே இருக்கு, கோர்ட்லயே சொல்றாங்க, ஹைகோர்ட் லெவல்லே சொல்றாங்க, நீ ஆம்பளை போய் சம்பாதிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. சொல்லுவதே ஒரு ஆண். ஓகே, ஸோ இது வந்து இதை கேட்க வேண்டியது நீதிபதிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது ஆக்சுவலா. ஏன்னா சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் அப்படின்னு வேற சொல்றாங்க. சோ யார் மேல் வன்முறை, ஆண் பெண்ணும் சமம் தான் சொல்றாங்க. ஆனா அதை கேட்க வேண்டிய கேள்வி வந்து தப்பான இடம். நீங்க வந்து நீதிபதிகள் கேட்ட ஆன்சர் கிடைச்சா நாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாள். சார், உங்ககிட்ட ஒரு சீரியஸ் கொஸ்டின். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சட்டங்கள் இருக்கு, ஆண்களுக்கான ஒரு நீதி இன்னும் நிலைநாட்டப்படலை அப்படின்னு பேசக்கூடிய ஆள், அதுக்காக பெண்கள் வந்து தப்பானவன்னு நீங்க சொல்லலை. ஸோ அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் நீங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்களா? முதல் கேள்வி. இன்னொன்று, அடுத்தது உங்க பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க தனி குடும்பம் நான் போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்களோட டிசிஷன் என்ன? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பர்சனல் கேள்வி அப்படின்னு சொல்றதை விட நான் என்ன சொல்றேன்னா, இது நாங்கள் இது சொல்றதே இதுதான். இப்போ இதே மாதிரி நிறைய பெண்களும் வராங்க எங்க அமைப்புல. அவங்கள்ட்ட சொல்றதே வந்து யோசிச்சு பாருங்க, சாதக பாதகங்களை அனலைஸ் பண்ணி கூட்டு குடும்ப முறையில் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா இடத்துக்கும். ஏன்னா இது கூட்டு குடும்ப முறை மாதிரி ஒரு சொர்க்கம் எதுவுமே கிடையாது. மேலை நாட்டினர்லாம் ஏங்குறாங்க இப்போ, எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பாதுகாப்பான, குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்குமான பாதுகாப்பான முறை. அதனால நாங்கள் போகிற இடத்துல எல்லாமே இதான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சட்டங்கள் பற்றி சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணாதான் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்தியன் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது, அண்ட் அதில் ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் வேறு இருக்குது சார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சன் ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணி அதில் இதுதான் பிழை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க லைஃப் டைம் முடிஞ்சு போய்டுன்னு சொல்லலாம் சார். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? இப்போ எங்கள் இதுலேயே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 5 சட்டங்களை வந்து இப்போ சொல்லியிருக்கோம் நாங்கள். அதாவது வரதட்சணை குடும்ப சட்டம், வரதட்சணை தடுப்பு 498A, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், சைல்டு கஸ்டடி ஆக்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 5 சட்டங்களில் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக ஆகு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் நாங்கள். டிமாண்ட், ஈவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆண்களுக்கு எதிராகவும் நடக்கலாம்ல. இப்போ கேட்குறாங்க, எந்த ஆண்களும் வந்து சொல்லி சட்டத்திலே இடம் இல்லைப்பா,
முதல்ல இடம் இருந்தா தானே இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கணும்னா சட்டத்துல இடம் இல்ல, இல்லை. ஆண்களுக்கு எதிராக நடக்கலாம்ன்றது இல்ல சார், நடந்துட்டு இருக்கு. நடந்து இப்போ நானும் நீங்களும் போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சிரிப்பாங்க. ஏன்னா வந்து எந்த செக்ஷனே இல்லை. ஸோ இது முதல்ல வந்து என்னன்னா 3 விதமான கோரிக்கைகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்கள் நல வாரியம்னு பண்ணாதான் இந்த பிரச்சனைகளை முதல்ல ஆராய முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலா இதுக்கு லைஃப் டைம் பத்தாது, ஒரு டெடிகேட்டட் வந்து அரசாங்க நிறுவனமே அதை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, எல்லா சட்டங்களையும் வந்து ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு போடுங்க. ஆண் பெண் என்று சொல்லாமல் நபர் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆண் பெண் இல்லாமல் நபர்னு இருந்ததுன்னா அந்த டீச்சர் எல்லாம் வந்து இப்போ இது பண்ணியிருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லாமல். அப்புறம் அவ்வளோ ஏன் போவேன், மம்தா பானர்ஜி வந்து சவுக்கால் அடிக்கணும்னே சொன்னாங்க. ஐ வில் விப் யூ. ஒன்றும் இல்லைங்க, செக்யூரிட்டி வந்து ஒரு கேட்டு தப்ப போய் இன்னொரு கேட்டில் கார் நிறுத்திட்டாங்க. இவங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வரதா போச்சு. கண்ணு முன்னாடி, மீடியாவுக்கு முன்னாடி நடந்த விஷயம். சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அந்த ஆண் வந்து போயிருக்க முடியாது. இது வந்து ஆதாரமே தேவையில்லை, எல்லாருக்கும் முன்னாடி நடந்த விஷயம். இதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கேட்குறாங்க பாருங்க, எத்தனை பேர் என்னென்னு சொல்கிறாங்க, சிம்புவை கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் கேட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக சட்டபூர்வமாக கற்பழிப்பு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை கொடுத்துருங்க. ஏன்னா அது அது ஒத்துக்க மாட்டேன்றாங்க மாதர் அமைப்புகளும் இடதுசாரிகளும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு இஷ்யூ இல்லாமல் போயிடும். கொடுத்துருங்க. என்ன நாங்கள் கேட்குறதே அதான் வந்து, இன்னொன்று பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான சட்டங்கள் மீறப்பட்டால், அதாவது அவங்களுக்கான குற்றங்கள் இருந்ததுன்னா 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னே இருக்குது. முடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா they want to keep the issue live. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஏன்னோ லைம்லைட்டில் இருக்க முடியுங்கிறதுனால. ஸோ இது என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, இது குடும்பங்கள் அடிபட்டு போனால் பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்களுக்கு இல்லையா பாதிப்பு இல்லையா? நீங்கள் சொல்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நைட்டு 12 மணிக்கு போய் யாரையாவது கூட்டு வரணும்னா யார் ஆம்பளை அனுப்புறாங்களா பொம்பளை அனுப்புறாங்களா? வீட்டில் ஆண்கள் தான் போகிறாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த ஜவான் போய் செத்து போனார், பெண்கள்லாம் ஐடியில் போகிறாங்க. பட் இதில் போகிறாங்களா? ஐடி கம்பெனிலே பார்த்தீங்கன்னா கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேனில் வந்து பெண்களுக்கு தான் செக்யூரிட்டி கொடுக்கலாம். ஆம்பளை அப்போ அவங்களுக்கு எதிரான வன்முறையே கிடையாதா? இருக்குல்ல. ஸோ எல்லாருக்கு எதிரான வன்முறையும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம். ஏன் அவ்வளோ போவானே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் இருக்கிற இடத்துல டெல்லியிலேயே வந்து கருப்பு பூனை சிவப்பு பூனை எல்லா இடம் தான் வர முடியுது. கரெக்டுங்களா? ஸோ வன்முறை எல்லாருக்கு எதிராக நடக்கிற முறப்ப இதை ஏன் வந்து ஒரு தனிமைப்படுத்தி, ஏன் வந்து ஒரு பூதாகரமாக்கி, ஒரு அந்த இது ஒரு கவர்ச்சி, இந்த கிளாமர் இருக்கிறதுனால வந்து இதை பெருசாக்கி அதற்கான சட்டங்களை உருவாக்கி குடும்பத்தை வந்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடதுசாரி சிந்தனை உள்ள முற்போக்குவாதி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். இது பர்ஃபெக்ட் ஃபெயிலியர் இன் ரஷ்யா. அதானே பண்ணாங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு பிரெட்டு சாப்பிடணும்னு நான் டிசைட் பண்ணுறேன்னாங்க, சிதறண்டு போச்சு. சைனாலே அதான் பண்ணாங்க, ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2வது குழந்தைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தை இப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா, இது போய் நீ வந்து ஃபாரினில் பண்ண நிவியா யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியலன்னு கதவை திறந்து விட்டாங்க. ஸோ கலாச்சாரமும் பொருளாதாரம் எல்லாம் திறந்து விட்ட அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்ப அமைப்புகளுக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்து என்பது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க. பெண்களை வந்து தாழ்த்து பேசணும், அவங்க மேலே வன்முறையை தூண்டணுன்ற எண்ணம் இல்லை, எல்லாருக்கும் சமமான சட்டம் இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு குடும்பம் ரொம்ப அவசியம், அது எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நடக்காதான்னு நம்ம ஏக்கம் இருக்குது. ஆனால் நம்ம இப்படியே இது இயங்கிட்டே இருந்தால் மட்டும் இந்த விஷயம் நடந்துராது. அதுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்களும் ஈடுபட்டால் சீக்கிரமாக இந்த விஷயம் நடக்கும்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார்.